ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்றைக்கு உனக்கு ஒரு முக்கிய வாக்கு கூறவே சாயப்பா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் கூறுவதை பயப்படாமல் பொறுமையாக கேள். சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒருவரின் ஆத்மா உன்னிடம் பேசுவதற்காக உன் வீட்டை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆன்மா உன்னிடம் என்ன கூற ஆசைப்படுகின்றது, அப்படி உன்னிடம் என்ன பேசுவதற்காக அந்த ஆன்மா தவித்து கொண்டிருக்கின்றது என்பதை உனக்கு எடுத்து கூறவே உன்னை தேடி நான் ஓடோடி வந்தேன். சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து சென்ற நெருக்கமான ஒரு உறவின் ஆன்மாதான் உன் வீட்டை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நீ பயம் கொள்ள தேவையில்லை. என் கண்மணி, உன் வீட்டு காவல் தெய்வமாகவும் இந்த சாயப்பா இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. நான் உன் இல்லத்தை காவல் புரிந்து கொண்டிருந்த வேளையில் ஓர் ஆன்மா உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருவதை நான் கண்டேன். அது நல்ல ஆன்மாவா அல்லது தீய எண்ணம் கொண்ட ஆன்மாவா என்பதை அறிய அதன் அருகில் நான் சென்றபோது அதன் அழுகையையும் அதன் தவிப்பையும் நான் உணர்ந்தேன். அந்த ஆன்மாவின் அழுகை என்னுடைய மனதை கரைத்து விட்டது. மனிதர்கள் வாழும்போது துன்பம் துயரம் என்று கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறந்தும் இந்த ஆன்மாவிற்கு இத்தனை துன்பங்களா, எதற்காக இத்தனை அழுகை என்று எனக்குள் நானே கேள்வி எழுப்பிக் கொண்டேன். தங்கமே, என்னுடைய தாயுள்ளம் அந்த அழுகையை கேட்கச் சகிக்காமல் அதற்கான தீர்வு ஏதாவது என்னால் வழங்க முடியுமா என்று தெரிந்து கொள்வதற்காக, எதற்காக அந்த ஆன்மா அழுது கொண்டிருக்கின்றது என்பதை அறிய என்னுள் நானே முடிவு செய்து கொண்டேன். என் கண்மணி, நான் அந்த ஆன்மாவின் அருகில் சென்று எதற்காக இவ்வாறு நான் காவல் புரியும் இல்லத்தை சுற்றி சுற்றி நீ வந்து அழுது கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய துன்பத்திற்கான காரணம் என்ன? என்னிடம் அதை கூறு. என்னால் முடிந்தால் அதற்கான தீர்வை உனக்கு நான் நிச்சயமாக வழங்குவேன் என்று கூறினேன். தன் அழுகைக்கான காரணத்தை ஆன்மா என்னிடம் பகிர்ந்து கொண்டது. ஆனால் அதற்கான தீர்வை என்னால் வழங்க இயலாது என் தங்கமே. அதற்கான தீர்வு உன்னிடம்தான் உள்ளது. ஆம் என் தங்கமே, அந்த ஆத்மாவின் மனசாந்திக்காக மன சாந்தி பெற்று அந்த ஆத்மா இறைவன் அடி சேருவதற்கான தீர்வை உன்னால் தான் வழங்க முடியும். என் செல்ல பிள்ளையாகிய நீ அதற்கான தீர்வை, அதற்கான பரிகாரத்தை செய்வாய் என்று சாயப்பா நான் உறுதியாக நம்புகின்றேன். என் தங்கமே, ஆன்மா உன் வீட்டை சுற்றி சுற்றி வருவதற்கான சில அறிகுறிகள் உனக்கு தென்படும். உன் இல்லத்தை சுற்றி அவ்வப்போது பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறந்து கொண்டிருக்கும். இறந்தவரின் ஆத்மா பட்டாம்பூச்சி ரூபத்தில் உன் வீட்டை சுற்றி பறந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, வீட்டை சுற்றி ஆன்மா வருவதற்கான அறிகுறிகளை மேலும் சொல்கின்றேன் கேள். உன் வீட்டை சுற்றி நாய் அல்லது பூனை வந்து கொண்டே இருக்கும். ஒருவாறு சத்தம் செய்து கொண்டே வீட்டை சுற்றி சுற்றி அந்த பிராணிகள் வந்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, சாத்தியமே இல்லாத இடத்திலிருந்து திடீரென்று மலரின் வாசனை வந்து உன் மூக்கை துளைக்கும். என் தங்கமே, மற்றும் ஒரு அறிகுறியை சொல்கின்றேன் கேள். இறந்தவரினுடைய ஆத்மா உன் கனவில் தோன்றி உன்னிடம்
தான் கூற நினைக்கின்ற விஷயத்தை கூற முயற்சி செய்யும். என் கண்மணி, இதில் எந்த ஒரு அறிகுறி தென்பட்டாலும் உன் வீட்டை சுற்றி ஆன்மா சுற்றி கொண்டிருக்கின்றது என்பதுதான் அர்த்தம். இதனால் நீ பயமோ கலக்கமோ கொள்ள தேவையில்லை என் தங்கமே. இந்த பூமியில் பிறந்தவர்கள் அனைவரும் இறப்பு என்ற வாசலை அடைந்துதான் ஆக வேண்டும். பிறப்பு என்ற வாசலிலிருந்து இறப்பு என்ற வாசலை நோக்கி செல்வதுதான் வாழ்க்கை. அதனால் அதற்காக நீ பயம் கொள்ள தேவையில்லை. நாம் பிறக்கும்போதே நம் இறப்பிற்கான தேதியும் நேரமும் குறித்து விடப்படுகின்றது. பிறப்பை மிக மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வரவேற்கும் நாம் இறப்பை கண்டு அஞ்சுகின்றோம். நமக்கு இறப்பு வந்துவிடக்கூடாது என்றும் நினைக்கின்றோம். விதியில் எழுதப்பட்டதை யாராலும் மாற்ற இயலாது. இறப்புக்கான நேரம் வரும்பொழுது அனைவரும் அதை நோக்கி செல்லத்தான் வேண்டும். இதுவே இயற்கையின் நியதி. எப்பேற்பட்ட அரசனாக இருந்தாலும், ஆண்டியாக இருந்தாலும், செல்வச் சீமானாக இருந்தாலும், பரம ஏழையாக இருந்தாலும் அனைவருக்கும் இந்த நியதி ஒன்றுதான். யாராலும் இறப்பை மாற்றிவிட முடியாது. பிறப்பும் இறப்பும் உறுதியான விஷயம். அதிலிருந்து யாரும் தப்பிக்க இயலாது. என் தங்கமே, உன்னை விற்று பிரிந்து சென்ற உறவை எண்ணி நீ அழுது கொண்டிருக்கின்றாய். இனி இறந்து போன அந்த உறவு மறுபடியும் பிறந்து வந்து விடாதா என்று அழுது கொண்டிருக்கின்றாய். தங்கமே, ஆண்டாண்டு காலம் அழுது புலம்பினாலும் மாண்டவர் மீண்டு வருவதில்லை. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் மனதை பக்குவப்படுத்தி கொண்டு அந்த உறவு இல்லை என்பதை நீ முழுமையாக உணர்ந்து கொண்டு நிஜத்தை நீ கிரகிக்க பழகிக்கொள்ள வேண்டும். உன்னை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரானது ஆன்மாக்களினுடைய உலகத்திற்கு செல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றது. அதன் மனதில் இருக்கும் பாரத்தையும் அந்த ஆன்மா உன்னிடம் கூற நினைப்பதையும் கூறிவிட்டால் எல்லா பாரங்களும் நீங்கி அந்த ஆன்மாக்களினுடைய உலகத்திற்கு சென்றுவிடும். அந்த ஆன்மா உன்னிடம் கூற நினைப்பதை என்னிடம் கூறியது. ஆன்மாவினால் உன்னிடம் நேரடியாக பேச இயலவில்லை. அதனால் என் மூலமாக தான் பேச விரும்புவதை உன்னிடம் கூற விரும்புகின்றது அந்த ஆன்மா. நான் இந்த இல்லத்தில் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தேன். இறப்பு எப்பொழுது வரும், எப்படி வரும் என்று யாருக்கும் தெரியாது என்று கூறுவார்கள். அதுபோல நான் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நான் எதிர்பார்க்காத நேரத்தில் இறப்பு என்னை வந்து ஆட்கொண்டு விட்டது. இறப்பு வந்து என்னை உங்களிடமிருந்து பிரித்துச் சென்றுவிடும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. உங்கள் எல்லோரையும் பிரிந்து நானும் இங்கு அழுது கொண்டுதான் இருக்கின்றேன். உங்கள் அனைவரின் மீதும் நான் மிகுந்த பாசத்தை வைத்திருந்தேன். நீங்களும் அதேபோல் என் மீது மிகுந்த பாசத்தையும் அன்பையும் வைத்திருந்தீர்கள். நான் இறந்து என்னுடைய ஆன்மா என் உடலை விட்டு வெளியே சென்ற பிறகு என் உடலுக்குள் திரும்பவும் போய்விட நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. நான் அழுதேன், கதறினேன். நான் என்ன செய்தும் என்னால் திரும்பவும் என் உடலுக்குள் போக முடியவில்லை. பிறகு நீங்கள் எல்லோரும் என் உடலைச் சுற்றி அழுது கொண்டிருப்பதை நான் கண்டேன். உங்களிடம் பேச, உங்களை மீண்டும் ஒருமுறை தொட்டு பார்க்க நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன்.
ஆனால் என்னுடைய எந்த முயற்சியும் பலிக்கவில்லை. நான் இங்குதான் இருக்கின்றேன், நீங்கள் எல்லோரும் அழ வேண்டாம், உங்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்று கூற எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் நான் எவ்வளவு கத்தியும் கதறியும் என்னுடைய குரல் உங்கள் காதில் விழவில்லை. உங்கள் கண்களுக்கு நான் புலப்படவும் இல்லை. என் மீது நீ மிகவும் அதிக பாசத்தை வைத்திருந்தாய். நானும் உன் மீது அதிக பாசத்தை வைத்திருந்தேன். ஆனால் என்ன செய்வது, இறப்பு நம்மை பிரித்து விட்டது. எப்பொழுதிருந்தாலும் நாம் எல்லோரும் இறந்துதானே ஆக வேண்டும். எனக்கு சற்று முன்பாகவே இறப்பு வந்துவிட்டது. என்னை உன்னிடத்திலிருந்து பிரித்து விட்டது. என்னை நினைத்து நீ கலங்கிக் கொண்டும் அழுது கொண்டும் இருப்பதை என்னால் காண இயலவில்லை. நீ மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் இருப்பதையே நான் விரும்புவேன். அது உனக்கு நன்றாக தெரியும். உனக்கு இன்னும் காலங்கள் நிறைய இருக்கின்றன. அதை நீ சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக வாழ வேண்டும். நான் உன்னுடன் உடல் அளவில் இல்லையோ தவிர எப்பொழுதும் என்னுடைய ஆன்மா உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது. நீ செய்யும் அனைத்தையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். நினைவுகளில் எப்பொழுதும் உன்னோடு நான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ நன்றாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் உன் உடல்நிலை என்ன ஆவது? முதலில் என்னுடைய இறப்பை ஏற்றுக்கொள்ள எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நாளடைவில் அது எனக்கு பழகிவிட்டது. எனக்கு ஒரு அமைதி, என்னுள் ஒரு அமைதி வந்துவிட்டது. நான் இங்கு நிம்மதியாக இருக்கின்றேன். அதனால் என்னை நினைத்து நீ அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் உன்னுடைய ஆரோக்கியத்தையும் உன்னுடைய வாழ்க்கையையும் பாழ்படுத்தி கொள்ளாதே. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு மணி துளியையும் நீ அனுபவித்து வாழ வேண்டும். எனக்கும் சேர்த்து நீ வாழ வேண்டும். நான் இல்லை என்று தயவு செய்து வருத்தப்படாதே. எனக்கு நடந்தது ஒரு இயற்கையான செயல். நாம் ஒன்றாக இருந்த காலத்தில் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம். அந்த நேரங்களை எல்லாம் நினைத்துப்பார். உன் முகத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியை காணவே நான் விரும்புகின்றேன். நான் இறந்து போனதில் உன் தவறு ஏதும் இல்லை. இயற்கையின் நியதி என் நேரம் முன்பே குறிக்கப்பட்டிருந்தது. அது நடந்து விட்டது, அவ்வளவுதான். என்னை நினைத்து நீ அழுது கொண்டும் வருந்திக் கொண்டும் இருந்தால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. என் ஆன்மா உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. மனதார என் இறப்பினை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். நீயும் அதை ஏற்றுக்கொண்டு இனிமேல் என் ஞாபகம் வரும்பொழுதெல்லாம் அழுகாமல், உன்னை நீயே துன்பப்படுத்தி கொள்ளாமல் என்னுடைய ஞாபகங்களை நினைத்து நீ மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். சந்தோஷமாக இருந்த தருணங்களை எண்ணி நீ பூரிப்படைய வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ மென்மேலும் வளர வேண்டும். எப்போதும் உன்னுள் நான் இருக்கின்றேன் என்பதை நீ உணர வேண்டும். நான் நிறைவான பூரணமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டேன். வாழ்ந்த நாட்கள் குறைவு என்றாலும் அதில் ஒரு பூரணத்துவம் எனக்கு கிடைத்துவிட்டது. உங்கள் அனைவரது சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷம். என் மீது சத்தியம், என்னை நினைத்து நீ இனிமேல் அழக்கூடாது. நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். சாயப்பா உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவார். இனிமேல் என்னை நினைத்து நீங்கள் அழமாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடும் நிம்மதியோடும் என் மனதில் இருந்த பாரங்கள் நீங்கி நான் ஆன்ம உலகிற்கு செல்லப் போகின்றேன்.
என் தங்கமே, இவ்வாறு கூறிவிட்டு அந்த ஆன்மா சென்று விட்டது. என் தங்கமே, அந்த ஆன்மாவின் விருப்பத்தை நீ நிச்சயமாக நிறைவேற்றுவாய். என் தங்கப் பிள்ளை, நிச்சயமாக அந்த ஆன்மாவிற்கு முக்தி தரும் என்று சாயப்பா நான் நம்புகின்றேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.